Hello friends, இன்னைக்கு சில ஸ்டாக்ஸோட ஃபேர் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட் டேட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ கார்ட்ஸ். எஸ்பிஐ கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட மார்க்கெட் டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டாக் 711 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 785 795 வரைக்கும். மேக்ஸிமம் வந்து 955 வரைக்கும் போட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் மாடல் யூஸ் பண்ணி டேப்லெட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபினான்ஷியல் மாடல்லாம் இந்த ஹைலைட் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் மாடல் யூஸ் பண்ணி ஸோ 955 எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து to only as it raise the earnings support for the upcoming period. So earnings increase on trading at high peak for the trading at high price. But a prominent player in the consumer listed liquid assets. This is a short-term obligations. Assets not a quality of will be profitable unless it is profitable. Next வந்து ப்ராஃபிட்டில் வரும் லாஸ்ட் 12 months வரைக்கும் இந்த ப்ராஃபிட்டபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஃபேர் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் டிவிடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து 2.5 மார்ச் மாதம் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 371 மில்லியன் டோட்டல். சரி சார்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸோட ரேட் எடுத்து பார்த்தோம்னா 326 billion as of 20th March 2024. 326.1 billion increase ஆகிட்டு ரேட்டு. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து நெஸ்லே இந்தியா பார்த்தோம். நெஸ்லே இந்தியா பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரேட் ஆகிருக்கு 1,072 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் யூஸ் பண்ணி தமிழகத்தோட ஃபேர் வேல்யூ வந்து 9,040. 933 அதோட மேக்ஸிமம் ஃபேர் வேல்யூ. அதையும் தாண்டி வந்து இருக்கு. ஸோ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா 180 ரூபா குறையும் 38 ஹைலைட்ஸ் பார்த்துட்டு ஐபி ரெவன்யூ ஐபி இருக்கு. கேஷ் ஃப்ளோ volatility, profit margin as dividend on the profit. So financially better good performance. So external model debt to partner. So last quarter like reverse on the different portfolio of the assets are not but in the chart we sound 8.6 million on the debt. Say debt for the sorry. Yes, 8.3 billion debt. That's a fee match. Okay, next intensive value பார்த்தீங்கன்னா 747 தான் மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 580 1061 தான். பட் ட்ரேட் ஆகிட்டு வந்து ஸ்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வாராட்டின் ரேஞ்ச் பார்த்தா ஆட்டோமொபைல் காம்பவுண்ட்ஸ்
ஸோ லாஸ்ட் ரிப்போர்ட் 31st மார்ச் 2024 ஓகே. கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்ட வேல்யூ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 596. பட் ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 497. பட் ஃபேரோட ரேஞ்ச் வந்து 659 வரைக்கும் போதுமான ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிங் மாடல் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நெட் இன்கம் வந்து ஒரு வருஷம் கம்மியாக இருக்குது. ட்ரேடிங் அட் ஹை ப்ரைஸ். அது புக் வேல்யூ சரி புக் பேமெண்ட் பேல ஆகிட்டு இருக்கு. இது வந்து கிரேட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் தான். பட் என்னன்னா டஸ் நாட் பே டிவிடெண்ட் டு த டிவைட் ஷேர் ஹோல்டர்ஸ். டிவிடெண்ட் எதுவும் பே பண்ண மாதிரி தெரியல. டிவிடெண்ட் ஓகே, டிவிடெண்ட் எதுவும் பே பண்ண மாதிரி தெரியல. ஓகே, அவங்களுடைய டெட்டு பார்த்தோம்னா டோட்டல் டெட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 13.8 பில்லியன் தான் இப்போ வந்து டோட்டலாக டெட் இருக்குது. பட் டோட்டல் அசெட் பார்த்தீங்கன்னா 45 பில்லியன் சம்திங் இருக்கு. ஓகே, லாஸ்ட் குவார்டர் வந்து 13.8 பில்லியன். பார்த்தீங்கன்னா நவீன் ஃபோரன் இன்டர்நேஷனல் கெமிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க, கெமிக்கல் செக்டரில். ஸோ வந்து கரண்ட் ட்ரேட் ஆகி 3430 ரூபா. பட் வந்து இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 3220 தான். பட் அந்த ஃபேமிலி வந்து 4111 போட்டுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ட்ரேடிங் அட் ஹை என்ஸ் இருக்குது. ட்ரேடிங் அட் ஹை இபிடி வேல்யூ ஹை ப்ரைஸ் பை புக்கில் இருக்குது. ஸோ அனலிஸ்ட் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் லாஸ்ட் 12 months ப்ராஃபிட் தான் இருக்குது. ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஒரு லாஸ்ட் டெக்கேடு, ஸ்ட்ராங் ரிட்டர்ன் ஒரு லாஸ்ட் 5 years. கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க ப்ராமினென்ட் பிளேயர், இம்ப்ரெசிவ் கிராஸ் ப்ராஃபிட் ஆச்சு. ஆனால் டிவிடெண்ட் வந்து